அதிகமா சுபச்சாமத்தோடு வாழ்ந்திருப்பாய். மகாராஜா வணக்கம், மகாராஜா வணக்கம். 16 செல்வமும் பெற்று இன்புற்று வாழ கடவுது. ஐயா வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நீடோடி வாழ உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கிறேன் ஐயா. ஓ பாட்டியா, உனக்கு 16 புள்ள பிறகுமா? 16 புள்ள பெத்து பேரு வாழ்வாயில போடா. 16 புள்ள பத்தி அதான் சொல்லிக்கிறாரு. இதுக்கு மேல போய் 16 புள்ள எனக்கு தெரியும். 16 செல்வங்கள்ரா. ஓ 16 செல்வம். 16 புள்ளை. முன்னாடி நீ மாமேல வச்சிருக்கா? ஏண்டா ஆறுமுகம் ஐயா, இச்சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபையை பார்த்தால் லட்சுமி சபை. மாதா பிதா குரு தெய்வம் கல்வி கற்றுள்ள நம்மை போன்ற நாடக பேராசான்கள், கலை ரசிக பெருமக்கள்,
எப்படி கலை ரசிகர்கள் கலை ரசிகர்கள் நம்மை போன்ற கலை ரசிகர்கள் தாய் தந்தை தமக்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெருத்த தேவசபை தேவசபையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் இந்த சிறியவனின் இதயம் கனிந்த 1 கோடி நன்றி கலந்த வணக்கம். என்னடா என்ன 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 உனக்கு பாக்க பொண்ணு கொடுத்துக்கிறேங்க. யாருக்கு பொண்ணு கொடுத்துக்கிறான். ஆறுமுகம் ஐயா, இது எந்த ஊர் ஆறுமுகம்? இதுதான் சாத்தனூர் கிராமம். நம் தாய் திருநாளாக விலகக்கூடிய ஏற்கனவே சொல்லிட்டான். பழையனூர் எப்படி கலையில் சிறந்த ஊரோ சாத்தனூர் கலையில் சிறந்த ஊர் தான். இந்த சாத்தனூர் கிராமத்தில் இன்று எதற்காக ஆரம்ப நாடகம்? அதாவது காலம் சென்ற தாய் குலத்தை சேர்ந்த அம்மா அவர்கள் பாஞ்சாலி அம்மன், அந்த அம்மனுக்காக இந்த நாடகம். தசரத புத்திரனே தசரத புத்திரா சக்குரு ஓம்காரா ஜானகி மணவாளா தாடகி சந்தாரா கோவிந்த 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 ராஜே ரமணா கோவாலே ராஜே ரமணா. கோவிந்தான்னு கூப்பிட்டா பாவம் தள்ளால போகுமா இல்லையா? கோவிந்தா என்று சொன்னால் பாவம் தன்னால் ஓடி போகும். ஆறுமுகம், ஒரு கெட்டது நடந்த வீட்டில் எதுக்காக தெரியுமா? இந்த வீட்டுல சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடிச்சு எதுக்காக மீண்டும் கலசத்தை கொண்டு வந்து அந்த இறந்தவங்க இருக்காங்க பாரு, அவங்க எம்பெருமானுடைய பாத சேவை அடையணும். நம்ம வீட்டுல குலதெய்வமா வந்து அமர வேண்டும். அதுக்காக தான் இறந்தவங்க வீட்டுல கோவிந்தா 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 நாம சொன்னா நல்லது நடக்குமா? நடக்கும். ஆமா. அப்பேற்பட்ட சாத்தனூர் கிராமத்தை சார்ந்த எங்கள் ஊர் பிறந்த பெண்ணாக இருந்த தெய்வ திருமதி அம்மாள் பாஞ்சாலி அம்மாள் ராயர் அவர்களின் மனைவி ராயர் அப்பா இருந்துட்டார். அவர்கள் இருவரும் சாலோக சாமீப சாரூப சாய்ச்சி என்னும் எம்பெருமானுடைய பாத சேவை அடைய வேண்டும் என்று மீண்டும் அந்த எம்பெருமானை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஆறுமுகம், 50 கோடியே 70 லட்சம் நீலாகலம் பொருந்த இந்த பூலோகத்தில் இதிகாசம் என்பது எத்தனை? 1 ராமாயணம், மற்றொன்று அந்த ராமாயணத்தில் யாருக்கு மோட்சம்? வாளுக்கு மாற்றம் கொடுக்கிறார். ஆமா, பாரதத்தில் இந்த கர்ணனுக்கு மோட்சம். ஆறுமுகம், இந்த மகாபாரதத்தில் ஒரு பழமொழி உண்டு. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடி பேடி நீங்க பிறத்தது ஔவையார் பாடிருக்காங்க. அதை விட ஒரு பழமொழி எப்படி தெரியுமா? அரிது அரிது கடவுளை காண்பது அரிது, அதை விட மிக அரியது அந்த கடவுளோடு இணக்கமாக மிக நெருக்கமாக உரையாடுவது என்பது அதை விட மிக மிக அரியது. ஏன் தெரியுமா ஆறுமுகம்?
அந்த உலகளந்த எம்பெருமான் இருக்கின்றார் பார். விடிய விடிய இந்த கர்ணாபிஷேகனுக்கு அவரோட சதுர்புஜ சேவை காண்பித்து அவரோடு உரையாடுவது வேற யாருக்கும் கிட்டாத பாக்கியம். கர்ணனுக்கு கிடைக்குது. அதனாலதான் அந்த உலகளந்த எம்பெருமானுடைய புகழை நாம் பாட வேண்டும், அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த கர்ணமோட்ச நாடகத்தை 4 நாடக பேராசங்கள் எழுதியிருக்கிறார். இந்த கர்ணமோட்ச நாடகத்தை மட்டும்தான் நாடகத்தை மட்டும் 4 ஆசிரியர் எழுதிக்கிறார். 4 பேர் வேறு நாடகங்கள் நினைச்சவங்க எழுதிறாங்க. ஆமா, ஆனா இந்த கர்ணமோட்ச நாடகத்தை 4 பேர் எழுதிக்கிறாங்க. ஆறுமுகம், இப்பொழுது நான் பாடி வந்தேனே, கதிரவன் ஈன்றமைந்தோன் அதிக பலமுடியும் கர்ணாபிஷேகன் இந்த பாடல விழுப்புரம் பக்கம் சாலை கிருஷ்ணசாமி நாடகாசான் அவர் சிற்றறிவுக்கார் எழுதிவிட்டார். இதே நாடகத்தை கடலூர் தாலுகா தேவனாம்பட்டின கிராமம் ராஜகோபால் நாடக பேராசன் ஆறுமுகா, அந்த ராஜகோபால் நாடக பேராசன் போட்ட புரிதி இருந்தவர் அதுதான் இன்னைக்கு அனைத்து நாடகக்காரனுக்கும் வைத்து பாடலே சாப்பாடு போறது. அவர் சிற்றறிவுக்காரு இதோ தெரிவிக்கிறேன். அங்கு தேசாதிபதி சேனகதிபதி ஆசிரியர் அவர் எழுதுகிறார். நான் அங்கு தேசாதிபதி வந்து சேனைக்கு தளபதி சேனைக்கு அதிபதி. ஆமா, பொங்கவே தந்து திங்கள் குலத்தில் வந்தான் குந்தி குமாரன் மின்னல் செலுத்தின கண்ணெல்லாம் மைந்தன் கண்டு கழித்திட துரியோதனன் அவன் கண்டு என்ன கழித்திட அப்படின்னு அவர் எழுதுகிறார். ராஜகோபால். ஆமா, ஆறுமுகம் ஏழ்மலை தேவனாம்பட்டி ராஜகோபால் நாடகாசிரியர் பாடலுக்கும் இந்த சாலையார் பாடலுக்கும் என்ன வித்தியாசம்? ஆறுமுகம், அதாவது ராஜகோபால் என்ன பண்ணிட்டாரு, அதாவது தாயை பத்தி சொல்லிட்டாரு. ஆமா, அவர் தந்தை பத்தி சொன்னாரு. அவர் எழுதுகிறார். ஆறுமுகம் அப்படி அல்ல, சாலையார் பாடல் எப்படி அவருடைய தந்தை மட்டும்தான். இதுல தாயார் தந்தையார் அவனுடைய நாடு என்ன விவரமா ராஜகோபால் நாடக பேராசிரியர். ஆமா, இதே நாடகத்தை விழுப்புரம் பக்கம் எப்படி பகண்டை குரத்தி கிராமம் ராமகிருஷ்ணன் வீரப்ப படையாச்சி நாடக பேராசான் அவர் சித்தறிவிக்காரு. இதோ தெரிவிக்கிறோம். பகண்டியாரு நான் தீரனா கர்ணாபிஷேகர் வந்து இளவடி வழங்கிய தளபதி சேனா பட்டம் கட்டிய ஒளி தந்து இன்னைக்கு அவருக்கு பட்டம் கொடுத்துக்கிறாங்க சண்டைக்கு போறதுக்கு. அதை வச்சு அவர் பட்டம் கட்டி அவர் எழுதிட்டாரு. ஆறுமுகம் இதே நாடகத்தை திருக்கோவில் பக்கம் யாதவ குல சிகாமணி வடியாங்குப்பம் நாராயணசாமி நாடக பேராசான் அவர் சித்தறிவிக்காரு. எப்படி தெரியுமா? அந்த செங்குதிரோன் மைந்தன்
அங்கி தேசாதிபதி இந்த ஜெயவீர கர்ணன் வந்து அங்கி தேசாதிபதி நான் ஜெயவீர கர்ணன் வந்தேன். அப்படியே நாடக ஆசிரியர் அவர் எழுதிட்டாரு. ஆறுமுகம் அப்படி அவரவர் சிற்றறிவிற்காரு நாடக பேராசன் எழுதிவிட்டார்கள். நாம் ஒன்றும் கற்றவர் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற எங்க ஆளுங்களுக்கு தெரியும் நாடகத்துறைக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரம். உண்மைதான். என் வாழ்நாளை நான் முறையாக கரித்ததே கர்ணன் தான். எப்படி வாழ்நாளில் கர்ணன் தான். எப்படி கர்ணவாசனா பவர் போட்டுக்கிறார். முறையா கர்ணான்னு நானாதான் இருப்பேன். எங்க பெரியப்பாவுக்கு ராஜேந்திர பிரகலாத் ஆடுவார். அங்க தெரியாதவங்க அவருக்காக ஆசைக்கு ஆட வந்த கடவுள் உள்ள எங்க ஆளுங்களுக்கு தெரியல உள்ள இழுத்துனே வந்தாச்சு. ஆமா அப்படி நாம் ஒன்றும் கற்றவர் கிடையாது. எங்கள் சிற்றறிவிக்காரு நாடகத்தை நடத்த வந்துள்ளோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொற்குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், யாதொரு குற்றம் இருப்பினும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து என்னை மன்னித்தருள வேண்டும். ஆறுமுகம் இந்த சபையை நாடி வந்தேனே என் ஆளை பார்த்தா என்னடா பரிசோதனை பார்க்கலாம். சுருளிமலை மீதில் வாழும் வேளா உன்னை தோத்தரிப்பேன் சுப்பிரமணிய பாலா. முருக சண்முக அப்பனே சுள்ளிமலை மீதில் வாழும் வேளா உன்னை தோத்தரிப்பேன் சுப்பிரமணிய பாலா. ஆறுமுகம் எனக்காக மாமர் தானே ஆறுமுகம் உயர் திருவாளர் ராஜேந்திர மாமா மற்றும் பாலகிருஷ்ண மாமா என் தம்பி முருகன் மற்றும் இந்த ஊர் சாத்தனூரை சேர்ந்த என்னை போன்ற எங்க குடும்பத்தை சார்ந்தவர் மாநில செயலாளர் கோவிந்தன் அண்ணா ஆகிய அனைவரும் எனக்காக வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய குலதெய்வமாகப்பட்டது அவர் குடும்பத்தில் இருந்து யாதொரு குறையும் இல்லாமல் 16 செல்வம் பெற்று இன்புற்று வாழாத இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நல்ல நாகத்தில் கோவை சூழ் பெண்மை நாடார் கொங்கல் கோட்பாகை வந்தன் வளர் மானங்காத்தான் பங்கைய செங்கை என்ன வளர் எவரன் நாமல் வளர் கர்ணல் கைகள் கனகமாறி புரிந்தது.
திருக்கோவில் ஒரு அரசாட்சி செய்தவன் யார் என்று சொல்லி கேட்டால் வக்கப்பாகு மையமாக கொண்டு அரசாட்சி செய்தவன் வருமதியால் கொண்டார். இடைவல்லல் 7 பேரு, கடைவல்லல் 7 பேரு. 17ஆம் நாள் சண்டையில் கர்ணாபிஷேகம் தேர்தலில் அமர்ந்து குருஷேத்திர பூமிக்கு போகும்போது 2 கையில் தங்க காசுகளை வாரி 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 எடுத்து போனான். ஜாதி வேதம் யாரும் பார்க்கல, மேவலர் எவரென்னாமல் காவலன் கர்ணன் கைகள் கனகமாறி போயிது. அப்படி இடைவெளல ஒரு ஆள், அவரும் ஒரு ஆள். அப்படி இடைவெளலுக்கு சமமா இருக்கக்கூடிய ஆறுயர் எனது மாமா பொன்னுமுடி கவுண்டர், அவருடைய மகன் எனது மருமகன் வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய மருமகன் எனக்காக 500 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அவருடைய பங்கில் அவருடைய குலதெய்வம் வீரபத்ர சாமி குடியிருந்து 1 கோடிக்கு 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான வேண்டுகிறேன். அது மட்டும் கிடையாது, சின்ன மருமகனாக இருக்கக்கூடிய மணிகண்டன் காஞ்சனா, ஆமா வெங்கடேசன் ராதிகா, ஆமா 2 பொண்ணு இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் ஆமா மணிகண்டன் காஞ்சனா இருவர் ஒன்றாக சேர்ந்து அவர் ஒரு 500 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அவருடைய பங்கில் அந்த வீரபத்ர சாமி குடியிருந்து எம்பெருமான் குடியிருந்து அந்த பாஞ்சாலி அம்மன் குடியிருந்து 1 கோடிக்கு 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான வேண்டுகிறோம். சுபோதயம். அறுமுகம் எங்கள் பழையனூர் கிராமத்தை சார்ந்த மாமா அவர்கள் குமார் மாமா மற்றும் வீரபத்ர மாமா. வீரபத்ர மாமா பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். மும்பைக்கு போனோம், என் வாழ்நாள் முறை அங்கேயும் முறை தெருக்கூத்தாட தான் போனோம். உண்மைதான், எங்க ஆளுங்க வர வச்சிருந்தாங்க. போனோம். ஆமா நானும் தான் போனேன். நான் போகாம இருக்க முடியுமா? அதனால அங்க உணவுன்னு சொல்றாங்க பாரு, சாப்பாடு. நம்ம ஊர்ல நம்ம மக்கள், அதாவது எங்க ஆளுங்க தாய்மாருங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு எந்த குறை இல்லாம சீரு சிறப்பமா சுவையா அமல்படுத்தி சாப்பாடு. அப்படி அவருடைய பாதத்திற்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றி இழந்த வணக்கம். அறுமுகம் சபையை நாடி வந்தேனே, என் ஆளை பார்த்தா எப்படி விளக்கும்? ஆறுமுகம் அந்த ஆரோக்கியபுரியை ஆண்டு வரக்கூடிய மன்மதனனை அவனுடைய சரீரத்தை, உடலாகிய சரீரத்தை எரித்த இடத்திற்கு அங்கம் அங்கம் அங்கு தேசம் என்று பெயர். மன்மத அங்கத்தை எரிக்கப்பட்ட இடம்தான் அங்க தேசம் என்று பெயர். அங்கு தேசம் எங்க இருக்குது தெரியுமா? டெல்லி ஆகிய அஸ்னாபுரம். அஸ்னாபுரத்துக்கு 5 தலைநகரங்கள் கொண்டது டெல்லி ஆகிய அஸ்னாபுரம். அதில் அங்கம், அவந்தி, இந்திரபிரஸ்தம், ராதாவரம், குருஷேத்திரம் 5 தலைநகர்கள் முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய நான் தான் கர்ணாபிஷேகம். மன்மத அங்கத்தை எரிக்கப்பட்டது அங்க தேசம். அந்த அங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய இவர் தான் கர்ணாபிஷேகம். அந்த அங்கு தேசத்துல ராமசாமி அங்கு தேசத்துல எனக்கு என்ன வேலை? மொட்டை அடிக்கிற வேலை. அதுதான் சொல்ல வரேன். என்ன வேலை தெரியுமா? நான் கேட்ட பொருள் அளிக்கும் அமர்ந்திருக்கும் போது பத்து வீட்டு கழிப்பாடு ஏழை இளையவர்கள் அப்படியே வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லைன்னு சொல்வது கிடையாது. வாரி கொடுக்கும் ஆறுமுகம் என்னை நாடி வரக்கூடிய ஏழை எளியோர் கத்துக்குட்டி கவிபாடி ஜோதி ஜங்குமார் என்னை நாடி யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் ஆறுமுகம் பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. வாரி வாரி கொடுக்கிறார். வாரி வாரி கொடுக்கிறாரு.
இந்த வேஷத்துல வாரி கொடுக்காரு போறேன். இந்த வேஷம் வச்சு வெளியாள பாரு ஊரை சுத்தி அவர் கூட தான் இருப்பாங்க. வாரி கொடுத்துருந்தாங்க. அது ஒண்ணு மேதான் அப்படி இல்ல ஆறுமுகம். எங்க ஆளுங்க பரம்பரையா ஜாதிக்கு அப்பாற்பட்ட எங்க ஊர்ல எல்லாரும் கலை வித்வான் கலை ஆசிரியர் தான். நான் சொல்றது 5-6 தலைமுறையா. இப்ப இடையில ஒரு 5-6 வருஷமா பெரிய தலைங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம வந்து மாட்டீங்கன்னா இப்படி முளைச்சுன்னு வருது. எங்க ஆளுங்க யாருன்னா முளைக்கிற வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, எங்க ஆளுங்க யாரா வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் உங்க கூட போனீங்கன்னா ஆகணும். ஆமா என்ன பண்றது, டாக்டர் தொழில் தான் பாத்துதான் என்ன பண்றது. அப்படி ஆறுமுகம் வாரி வாரி கொடுக்குறிய யாருக்கு பொருள் யாருக்கு பொருள் அதான வாரி வாரி ஆறுமுகம் வாங்கணும் மட்டும் குடிக்க சத்தியமா வழியே போற புள்ள சத்தியமா அது என் பொருள் ஐயா போற பொருள் செத்தா எவனுக்கு நாட்டம் அது இருக்கு. சொல்ல 10 நாட்டம் அது இருக்கட்டும். பொருள் தானே என்னுடைய பொருள் கிடையாது ஆறுமுகம். 10 ரூபாய் கொடுக்க நாளைக்கு கூடிய கொடுக்க. அண்ணா 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 ஐயா இருங்க இங்க பாருங்க. முன்னாடி தயவுசெய்து பேசுறேன், தப்பா இருக்காது. ஆமா அங்க முன்னாடி பொருள் அப்படி யாருடைய பொருள் என்று கேட்கின்றார். என் தம்பி அரவக்குடி துரியோதனுடைய சொத்து. அடுத்து விட்டு பொருள் அவன் பொருள வாங்கி கொடுத்து நீ பேர் எடுத்துக்க. என் தம்பி துரியோதனன் அவனே கொடுத்தா அவங்க பொருள் இருக்கட்டும். இவர் வாரி கொடுத்தா குறையுமா குறையாது காலி ஆகிடும். அப்புறம் மறுநாள் எந்த பொருள் கொடுப்பாரு ஆறுமுகம்? வாரி வாரி வழங்குகின்றாயே, ஆமா உன் பொருள் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என் தம்பி துரியோதனுக்கு பாரு. அந்த பொக்கிஷத்துக்கு திறங்கன்னு சொல்லுவான். திறந்த உடனேயே பொருளாகப்பட்டது குறைந்திருக்கும். அவனுடைய வலது கரத்தை ஆறுமுகம் மீது பொருள் அனைத்து மலை போல குவிந்து வருவது எந்த பொக்கச்சாரல பொருள் குறைஞ்சிருக்குதோ அப்படி காட்டின உடனே அப்படியே மலை போல வளர்ந்து மறுநாள் மீண்டும் சூரிய நாராயணன் பூஜை செய்து ஒருவருக்கு இல்லை என்று சொல்லாமல் மீண்டும் வாரி வாரி ஆறுமுகம். இந்த அங்கு தேசம் பெருமை வாய்ந்த அங்கு தேசம் எனக்கு எப்படி கிடைத்து தெரியுமா? இந்த சுத்துவட்டத்தில் நிறைய பேர் கர்நாடுவாங்க. ஏதோ பயணிகள் ஒருத்தன் வந்தா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா நம்ம ஞாபகம் இருக்கும். இந்த அங்கு தேசம் எனக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? ஆறுமுகம் மேக வாகனார் பார்பெற்ற வெயில பணிமை தங்கி ஆகிய முனிவர் கீழ்ந்து வரும் அருபெரும் சாபம் பெற்றேன். ஆறுமுகம் இங்க வா. சாபம் என்றால் என்ன ஆறுமுகம்? தெரியுமா? எப்படி ஆறுமுகம்? போவானா போவோம் போவானா என்ன சொல்றேன்? நான் என்ன ஒண்ணு பண்ண என்ன சொல்றேன் பாருங்க. ஆறுமுகம் நீ சொல்வதோ சபிப்பது. என் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு மற்றொரு பொருள் பெயர் வந்து எப்படி சாபம். இந்த வில்லுடைய பெயர் என்ன தெரியுமா? காலபிருட்டம் என்று சொல்லக்கூடிய பராபரம் என்று சொல்லக்கூடிய காலபிருட்டம் என் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு. இந்த வில்ல வைத்துதான் இந்த வில்லு எப்படி கிடைத்தது தெரியுமா? ஆறுமுகம் தேவலோகத்தில் விஸ்வகர்மான் இருப்பார். கிராமத்துல ஆச்சாரி கர்மான்னு சொல்றோம். அவங்கள தேவலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் விஸ்வகர்மான் பேரு. அவர்கள் முதலாக இந்த வில்லை வடிவமைத்து தேவ இந்திரனுக்கு பரிசளித்தார். தேவ இந்திரன் சில காலம் இருந்து என் தந்தை சூரிய நாராயணமூர்த்தியிடம் இருந்தது. தந்தை சூரிய நாராயணமூர்த்தியிடம் சில காலம் இருந்து ஜமதக்கனி மகாமுனிவர்
அவரிடம் வந்தது. யமதக்கனி போனது. ஜமுதக்கனி யார் தெரியுமா? என் குருவாக இருக்கக்கூடிய பரசுராமரின் தந்தை. அப்படி ஜமுதக்கனி மகா முனிவரிடம் சில காலம் இருந்து எப்படி பரசுராமரிடம் வந்தது. பரசுராமரிலிருந்து பராவரம் என்று சொல்லக்கூடிய இந்த காலபிருட்டத்தை நான் பெற்ற ஏன்னா பரசுராமர் இவர் குரு இவர்கிட்ட தான் இருக்கணும் இந்த வில்லு அப்படின்னு பரசுராமர் பார்த்து சிசினாச்சே நீயே வைத்துக்கொள் அப்படின்னு பரசுராமர் பார்த்து இவர்கிட்ட கொடுத்தார். பராமரி சொல்லணும் எங்கள் பழையனூர் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வத்திராமர் பாஞ்சால அம்மாள் அவருக்கு மருமகன் ராஜேந்திரன். ஆமா, அவர் மாமியார் சாலோக சாமீப சாரூப சாய்ச்சம் என்னும் 4ஆம் பதவி அடைய வேண்டி எனக்காக வழங்கிய ரூபாய் 100 அவர் குடும்பத்தில் குலதெய்வமாக இருந்து 16 செல்வம் பெற்று இன்புற்று வாழ வேண்டிக் கொள்கிறேன். ஆறுமுகம் அப்படி இந்த வில்லுக்கும் இந்த வில்ல வச்சுதான் அங்கு தேசத்தை பிடிச்ச. எப்படி தெரியுமா? ஆறுமுகம் திரிராட்ட மன்னனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் பிறந்தவர்களோ 100 பிள்ளைகள். குரியன் முதல் நிகழ்ந்தர் வரை பாண்டு மன்னனுக்கும் குந்தி மாத்ரா 2 தாய்மாருக்கு பிறந்தவர்களோ 5 ராஜாக்களில் நடு பிறந்த. எப்படி மொத்த எத்தனை பிள்ளைகள்? 105 பிள்ளைகள். முதல் குருவாக இருக்கக்கூடிய கிருபாச்சாரி, 2ஆம் குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரி சகல விதமான கல்விகளை கற்றுத் தந்தனர். இப்ப பாடசாலையில படிக்கிறாங்க. இவர்களில் சிறந்தவர் யார் என்பது பார்ப்பதற்காக தேர்வு வைக்கிறார்கள். அப்பொழுது 105 பிள்ளைகள் யார் திறமையானவர்கள் பார்ப்பதற்காக டெல்லி ஆகிய அஸ்லாபுரத்தில் வில்லரங்க போட்டி ஏற்பாடு செய்தார்கள். 105 பேர்ல எவன் தேர்ச்சியாளர்கள் அதை எடுக்கணுமே அப்படி வில்லரங்க போட்டி வைத்தார்கள். திறமை காட்டலாம். அப்படி அந்த வில்லரங்க போட்டி ஏற்பாடு செய்து அந்த வில்லரங்க போட்டியிலே குருப்பிடங்கள் எப்படி 32 குரு ஆச்சாரியமார்கள் பெரியவர்கள் அனைவரும் அமர்ந்தார்கள். முதலாக என் தம்பி துரியோதனும் அந்த தடிப்பைய வீமங்கராமர் இவர்கள் இருவரும் மல்யுத்தை இருவரும் ஒருவருக்கொருவர் தோப்பு கழிப்பில்லாமல் சண்டை செய்தனர். இருவரும் பலவானன் என அணிவித்து விட்டார். 2 பேருமே துரியோதனும் பீமனுக்கு ஒரே பலம். இருவரும் மல்யுத்தா கதா யுத்தா 2 பேரும் போட்டாங்க. சரி பலம் அடிச்சவங்க. ஆமா 2 பேரும் அடுத்ததாக பேடி வந்தான். அந்த பேடி அர்ஜுன ஓட்டோட்டமாக வந்து இல்லை பூட்டி நான் ஏந்தி வேகமாக ஆகாய மார்க்கமாக அடித்தார். சிங்கம் போல கர்ஜித்து சென்றது அந்த அம்பாகப்பட்டது. உடனே சபையில் இருந்தவர்கள் சபை பெரியோர்கள் இந்த வில்லுக்கு விஜயனை ஏற்றி போட்டி அனைவரும் மகிழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் எனக்கு கோபம் வந்து விட்டது. நான் எங்க இருந்தேன் தெரியுமா? அந்த மேடைக்கு அருகாமையில் என்னை எடுத்து வளர்த்த ரதையன் இருக்கிற தந்தை அவருக்கு அருகாமையில் நின்று எனக்கு கோபம் வந்து விட்டது. ஓட்டோட்டமாக அந்த மேடைக்கு சென்று மேலே இருந்த வில்லை ஏற்றி தாண்டி பூட்டி வேகமாக அடித்து நேராக கைலாயம் சென்றது. சபையோர்களே சபை பெரியோர்களே இங்கிருந்தே சிவபெருமான் தெரிகின்றார். தரிசனம் செய்யுங்கள் என்று தெரிவித்தேன். மற்றொரு கடை அடித்தேன். வேகமாக அடித்தேன். நேராக வைகுண்டம் சென்றது. சபையோர்களே சபை பெரியோர்களே உலகில் அந்த எம்பெருமான் தெரிகின்றார். இங்கிருந்தே தரிசனம் செய்யுங்கள். மற்றொரு கடை அடித்தேன். சத்தியலோகம் அடித்தேன். சிஷ்டிப்புக்கு கர்த்தவாகிய ஐயனாகிய பிரம்மதேவன் தெரிகின்றார். இங்கிருந்தே தரிசனம் செய்ய தெரிவித்தேன். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சபையோர்கள் சபை பெரியோர்கள் அந்த அர்ஜுனனை விட கர்ணனை பிறந்த வில்லாலை ஏற்றி போட்டியதும் அப்படியே ஒரு வானத்தை விட்டார். தேவலம் அதாவது கைலாயம் தெரிந்தது, பரமூர்த்தி தெரிந்தது. இன்னொரு வானத்தை விட்டார். வைகுந்த வாசல் பகவான் தெரிஞ்சது. இன்னொரு வானத்தை விட்டார். அப்படியே பிரம்மதேவன் தெரிந்தார். அப்படி பேசணும் காட்டுல ஒண்ணு அங்கதான் பேசினாங்க சபையில் உள்ளவர்கள். அர்ஜுனன் இல்ல வில்லாளி, திறமைசாலி பேசுறாங்க. அந்த நேரத்தில் சபையில் இருந்த
கிருபாச்சாரி எழுந்தார். கிருபாச்சாரி என்றார். அடே கர்ணா, நீ என்ன ஜாதி? நீ தாய் தந்தை பெயராதவன், தேர்ப்பாக எழுத்து வைக்கப்பட்டவன். எந்த நாட்டுக்கு நீ ராஜாதி ராஜா? நீ ஈகுலத்தோன். அப்படி என்று இச்சபையில் நீ வரலாமா? சத்தியில் மட்டுமே நுழையக்கூடிய சபை என்று கேவலமாக என்னை ஏசினான். படுத்தி விட்டார்கள். கிருபாச்சாரி ஒரு மனிதனை என்ன வேணாலும் சொல்லி அசிங்கப்படுத்தலாம். சபையில அவனுடைய பிறப்பை பத்தி, அவனுடைய தாயை பத்தி கேவலமா பேசுறான். ஆறுமுகம் அந்த சபையில வெட்கி அழுக்கம் சென்று இப்படி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் என் தம்பியா இருக்கக்கூடிய துரியோதனை பார்த்தா, சபையோர்களே, சபை பெரியோர்களே, என் அண்ணன் கர்ணனை பார்த்தா எந்த நாட்டுக்கு ராஜாதி ராஜா என்று கேட்டீர்கள். 56 தேசங்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த அங்கு தேசத்தை என்னுடைய தம்பிமார் 99 போர் இருக்க கர்ணனை என் அண்ணாவாக ஏற்றுக்கொண்டு அவரை என்னை மடி மீது அமர்த்தி அந்த அங்கு தேசத்தை மணிமுடி சூட்டி அழகு பார்த்தவன் என் தம்பி துரியோதனன். தம்பிக்கிறாங்க. ஆனா இவரு நமக்கு அண்ணனா வேண்டும். அண்ணனா இருந்த அங்கு தேசத்தை அன்னைக்குதான் பட்டு அவருக்கு தெரியுமா? என் மேல ஒரு குற்றச்சாட்டு சாட்டி விட்டார்கள். ஆமா, துரியோதனை எப்படி இவரை ஆதரிச்சாரோ அதா போல என் மச்சான் என்ன ஆதரிச்சு முடிச்சா. அப்படி எங்க வைக்கிற ஆறுமுகம், அப்படி எனக்கு அங்கு தேசம் கிடைக்க காரணமாக இருந்த கொடைவள்ளல் என்று பெயர் வர காரணமாக என் தம்பி துரியோதன இடைவள்ளல், நானோ கொடைவள்ளல். அந்த இடைவள்ளலுக்கு இந்த கொடைவள்ளல் வந்திருப்பதாக அறிக்கை செய்ய வந்துருக்காரா? உயர்ந்த சிம்மாதம் வந்துக்கிறாருங்க.